அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறந்த நண்பர்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நண்பர்களில் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் அவர்களில் யார் தன்னுடைய நண்பர்களிடத்தில் சிறந்தவராக இருக்கிறாரோ அவர் ஆவார். இந்த செய்தி ஸஹீஹ் இப்னு ஹிப்பான் என்ற நூலிலே 518 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நமது எதிரியை சுலபமாக அடையாளம் கண்டுகொண்டு விடலாம். ஆனால் நண்பர்களிலேயே நல்ல நண்பர் யார் என்பது தெளிவான அனுபவத்தின் மூலம்தான் தெரிய வருமே தவிர சாதாரண அறிவாற்றல் கொண்டு அறிய முடியாது. உனக்கு கஷ்டம் வந்தபோது நல்ல நண்பனாக இருந்தால் கை கொடுப்பான். உன்னை பற்றி நல்ல விதமாக நீ இல்லாத இடத்தில் அவன் பேசுவான். பிறர் உன்னை பற்றி தவறாக பேசும்போது அவன் தடுத்து பேசுவான். ஒருவனை நண்பனாக்கி கொள்ளும் முன் அவனை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் வழிகாட்டி தரப்பட்டிருக்கிறோம். சரியாக தெரிந்த பின்புதான் அவரிடத்திலே இரகசியங்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும். நன்றாக ஆராய்ந்து இவர் நல்லவர்தான் என்று கண்டறியப்பட்ட பின்னர் ஒருவரை நண்பராக்கி கொண்டு விட்டால் பிறகு அவர் மேல் சந்தேகப்படக்கூடாது என்பதையும் உறுதி கொள்ள வேண்டும். நல்ல மனைவியை தேர்ந்தெடுப்பது போலவே நல்ல நண்பனை தேர்ந்தெடுப்பதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது. ஆபத்தில் உதவுவதே உண்மையான நண்பருக்கு உண்டான இலக்கணம். காலில் முள் குத்தினால் கண்கள் கலங்குவதைப் போல நமக்கு ஒரு கஷ்டம், சிரமம், துன்பம் என்றால் கூடவே தானும் கலங்குபவனே உண்மையான நண்பன். உலகில் வாழும் ஒவ்வொருவருக்கும் அத்தியாவசிய தேவையான உடை, உணவு, இருப்பிடம் இம்மூன்றும் எப்படி தேவையோ அதுபோலவே ஒவ்வொரு மனிதருக்கும் அவருக்கு நட்பு என்கின்ற ஒரு துணை தேவைப்படுகிறது. நாங்கள் யாருடன் சேர்ந்திருந்தால் எங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று ஒரு நபித்தோழர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேள்வி எழுப்பினார். அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவரை பார்த்தால் அல்லாஹுடைய நினைவு வரும், அவரது பேச்சை கேட்டால் அறிவில் வளர்ச்சி உண்டாகும், அவருடன் அமர்ந்திருந்தால் அறிவு வளரும், அவரது அமலை அதாவது நற்காரியங்களை பார்த்தால் மறுமை பற்றி உண்டான நினைவு வரும். இப்படிப்பட்டவர்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்வீராக என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த செய்தி ஸஹீஹு தர்கீப் என்ற நூலிலே இடம்பெற்றிருக்கிறது. முகம் மட்டும் மலரும்படியா நட்பு செய்வது நட்பன்று, நெஞ்சமும் மலரும்படியாக உள்ளன்பு கொண்டு நட்பு செய்வதே நட்பு ஆகும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு நல்ல நண்பனை நாம் தேர்வு செய்வதற்கு முன்னால் நம்மை நாம் நல்லவராக மாற்றிக்கொள்வதற்கும் முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் நம்மிடத்திலே நல்ல பண்புகள் இருந்தால்தான் நல்லவர்கள் நம்மோடு பழகுவார்கள். எனவே நம்முடைய பண்புகளை சீர்படுத்தி கொண்டு அதற்கு ஏற்றால் போல் நாம் நட்பை தேடினால், நண்பர்களை தேடினால் நல்ல பொருத்தமான நண்பர்கள் நம்மை வந்து அடைவார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.